ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பிரெட் ஆம்லேட். அதில் சீஸ் வச்சு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகாய் அதெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப பிளெயினாக சிம்பிளாக தான் செய்கிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு, அதனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா ஆம்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் மேலே 2 ப்ரெட்டை இப்படி வச்சுருங்க. ப்ரெட்டை வச்சதுக்கப்புறமா ஒரு சீஸை இன்சைடு வச்சுருங்க. இப்போ கவர் பண்ணிங்க அப்படின்னா சீஸ் வந்து உள்ளே போயிடும். பாருங்கள், உள்ளே இப்போ சீஸ் இருக்குது. இதை நான் டபுள் சீஸ் வச்சுருக்கேன், அதனால தான். உங்களுக்கு புரியலன்னா இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு முட்டையை நல்லா ஊற்றிக்குங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி 2 சைடும் கிழிச்சிட்டு அது மேலே ப்ரெட்டை வச்சிடலாம். மெல்லிசாக ஊற்றிருக்கிறதுனால முட்டை சீக்கிரம் வெந்துடும். இப்படி மடித்து விட்டுக்குங்க. இன்னொரு ப்ரெட்டையும் சீஸையும் இப்படி வச்சுருங்க. பாருங்கள், மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா டபுள் சீஸ் சாண்ட்விச். இது 2 சீஸ் வச்சுருக்கேன். இது சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள், சீஸ் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஆம்லேட்டும் செஞ்சிடலாம். பிரெட் ஆம்லேட் பண்ணிடலாம். ரெண்டு சைடு நம்ம இப்படி கிழிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் ஃபோல்டு பண்ண. நார்மலாக நம்ம வச்சோம் அப்படின்னா ஃபோல்டு பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இப்படி நான் பண்ணுறது. ப்ரெட்டை வச்சுட்டு அது மேலே இப்படி மடித்து விட்டுருங்க. இதை அப்படியே ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சுட்டா நம்மளோட சீஸ் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ், டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ப்ரௌன் ப்ரெட் கூட வச்சு இதில் சாப்பிட்லாம். இது நல்லா தோசைக்கல்ல சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் இது கூட கெச்சப்பும் கொஞ்சமாக மயோனீஸும் வச்சு என் கிட்ஸுக்கு சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஆர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.